நடிகர் அஜித்குமார் தடவையாக கிரிக்கெட் பார்க்குறதுக்காக ஸ்டேடியமுக்கு வந்தார்னா அது இந்த சம்பவம் தான். அதாவது ஏப்ரல் 25ஆம் நடந்த SRH வெர்சஸ் CSK மேட்ச். இதை பார்க்குறதுக்கு தான் இது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா ஜென்ரலாக அந்த மனுஷன் அவரோட படத்துடைய ஆடியோ லான்ச்சு கூட பெருசாக நடத்த மாட்டாங்க. அதுக்கு கூட அவர் ப்ரொமோஷனுக்கு எதுவுமே வரமாட்டார். பட் இந்த மேட்ச்சை பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக ஒரு ஃபேமிலியோடு உட்காந்தது அப்படிங்கிறது உண்மையாக பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். இது IPL மட்டும் இல்லை, ஃபஸ்ட் டைம் கிரிக்கெட் பார்க்குறதுக்கு அவர் வந்தது இதுதான் ஒரு ரெக்கார்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜய் சார் வந்திருக்காங்க, நிறைய ஆக்ட்ரஸ் வந்திருக்காங்க. பட் தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் வராத ஒரு நடிகராக ஒரு பெரிய இவ்வளோ ஒரு ஒரு ரசிகர் பலம் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் வந்தது ஒரு ஸ்டன்னிங்காக ஒரு மொமெண்ட் ஆயிடுச்சு. சரி, நிறைய பேர் என்னென்னா ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமை புகுந்த இன்டைரக்டாக சில பேர் டாக்ஸிக்கான, சில பேர் AK ஹேட்டர்ஸ் இருக்க தானே செய்வாங்க. ஆமை புகுத மேட்ச் எப்படி விளங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது இன்டைரக்டாக அஜித் சாரை ஆமை அப்படின்னு கலாய்ப்பாங்க. ஸோ அவங்க ஃபேன்ஸையும் ஆமைகள் அப்படின்னு கலாய்ப்பாங்க. ஸோ இது ஒரு இன்டைரக்டாக இருக்கக்கூடிய இது தான். ஸோ ஆமை புகுந்த மேட்ச் எப்படி விளங்கும்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன். CSK இருக்கிற ஃபார்முக்கு அஜித் சார் இல்லை, ரஜினி சார், கமல் சார், விஜய் சார் எல்லாம் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவே ஸ்டேடியத்தில் உட்காந்தாலுமே ஜெயிக்கிறது கஷ்டம்தான். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மோசமான ஃபார்மில் தான் நம்ம 2025 IPLல இருக்கோம். ஃபஸ்ட்டு சொல்லியே ஆகணும், ஃபஸ்ட்டு ஒரு எலிமினேஷனான ஒரு டீமாக தான் நம்ம இருக்கோம். ஸோ அந்தளவுக்கு ஒரு புவரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் எந்த சீசனும் பார்க்காத அளவுக்கு ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அட் த சேம் டைம் இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஈவெண்ட் AK வந்தது ஒரு பக்கம் அஜித் சாரோட ஃபேன்ஸ் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஓகே, இதே மாதிரி ஃப்யூச்சரில் இந்த ஆடியோ லான்ச்சுக்கும் AK சார் வர்றதுக்கு பெரிய அளவில் வாய்ப்பு இருக்குது போல். இப்போ தான் ஒன்றா வந்துட்டுருக்காரு. ஆனால் எனக்கு இன்னும் ஒரு ஒரு அஜித் ஃபேனாக எத்தனையோ சீசனில் என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருக்கும் போது அப்போ வராத மனுஷன் இப்போ CSK இப்படி ஒரு மோசமான ஒரு இதில் கண்டிஷனில் இருக்கும்போது பார்க்குறாரு. அதுவும் அவர் பார்த்து இந்த மேட்சே CSK தோற்று போயிட்டாங்க. ஸோ இது மாதிரி நடக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தம் ஒரு பக்கம் இருக்குது. பட் இருந்தாலுமே பார்த்தோம்னா AKவுடைய என்ட்ரி, அவர் உள்ளே வந்தது, ஸோ உட்காந்து மேட்ச்சை அப்படியே கூலாக பார்த்தது எல்லாமே சும்மா வேறு லெவலில் ஒரு உண்மையாக. ஏன்னா அவரும் ஒரு ரியல் லைஃப்பில் ஸ்போர்ட்ஸ்மேன். அண்ட் மகேந்திர சிங் தோனி அவர் 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஈக்குவலாக அந்த ஒரு பர்சனாலிட்டியாக ஒரு ரிலேட் பண்ணுவாங்க. 2 பேருக்கும் அந்த மியூச்சுவல் ஃபேன் பேஸ் அதிக அளவில் இருக்கிறாங்க, 2 பேரோட மியூச்சுவல் ஃபேன்ஸும். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஆரா குமார் அப்படின்னு தான் சொல்லணும். அஜித் குமார் அப்படிங்கிறது ஆரா குமார். அவர் வந்தாலே அந்தளவுக்கு நேற்று ஸ்க்ரீனு மேட்ச்சு ஒரு பக்கம் சுமாராக தான் இருந்தாலுமே இவரை ஸ்க்ரீனில் காட்டி இது போதண்டா அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு வேறு லெவலில் ஒரு ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு ட்ரீட்டாக இருந்தது. ஸோ தொடர்ந்து இது மாதிரி மேட்சஸ்க்கெலாம் வந்தார் அப்படின்னா இன்னொரு விஷயம். ஓகே, சென்னையில் நடக்குது, CSKக்காக வந்திருக்கிறாரு அப்படின்னாலும் அவருக்கு SRH டீமில் நிறைய பேர் தெரிஞ்சவங்க. ஸோ SRH கோச் முரளிதரன் அவராக இருக்கட்டும், இல்லை நட்ராஜன் கூட பேசியிருக்கிறாரு. நிறைய பேர் கூட அவர் ரொம்ப ஒரு க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாரு SRH டீமில். ஸோ அப்படி கூட அப்படியும் ஒரு காரணமாக வந்திருக்கலாம். பட் வந்தது உண்மையாக ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு என்ட்ரி. அதுவும் ஒரு மும்பை மேட்ச், RCB மேட்ச்சுக்கு வராமல் ஒரு CSK மேட்ச்சுக்கு அவர் வந்தது ஒரு பெரிய விஷயம். தொடர்ந்து வந்தார்னா அதே மாதிரி அவரோட படத்துக்கூட ஆடியோ லான்ச்சு, இந்த ப்ரொமோஷன் ஈவெண்ட்ஸ்லாம் வந்தார்னா கூட இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்டு இந்த AKவுடைய அந்த சேப்பாக் என்ட்ரி, அதை ஒரே இடத்துல 2 தலை பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் தோனி, MSD அவர், இன்னொரு பக்கம் AK, 2 பேரே ஒரே தலையை 2 இடத்துல பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி போட்டு ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயன் அவர் வந்திருந்தார். நிறைய செலிப்ரிட்டிஸ் நேற்று ஸ்டேடியமில் இருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.